ஒருதலை காதல்ங்கிறது வந்து நான் காதல்னு நான் சொல்ல மாட்டேன். அது ஒரு க்ரஷ், அது ஒரு பிடித்தம், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விருப்பம், அவ்வளவுதான். காதல்ங்கிறது மியூச்சுவலாக இருக்கிறது தான் அதுக்கு பேர் காதல். மற்றது எல்லாமே க்ரஷ் அல்லது நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய ட்ரீம்ஸ், அதுக்கு மேலே அதுக்கு ஒரு மீனிங்கே இல்லை. நேற்று கூட ஒரு பையனை பார்த்தேன், வந்துட்டு ரொம்ப சோர்வாக இருந்தான். என்ன தம்பி சோர்வாக இருக்க? இல்லை ஏதோ பிரேக்கப் காதல் கவிதைகள்லாம் எழுதிருந்தான். எப்போ பிரேக்கப் ஆச்சுன்னு கேட்டேன். 2 வருஷத்துக்கு முன்னாடின்னா. அப்படியா, ஏன் அந்த பொண்ணு நான் வேணான்னு சொல்லிடுச்சின்னு கேட்டேன். இல்லை நான் லவ் பண்ணுறதே அந்த பொண்ணுக்கு தெரியாதுன்னா. ஏன்னா இப்படிலாம் இருக்குது. அதாவது அது எப்படின்னு கேட்டேன்னா, ஒருத்தர் அவ்வளோ பிடிக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஏன்னு தெரியாது அவங்க. ஆனால் அப்படி இவங்க நினைக்க மாட்டாங்க, அல்லது அவங்க ஒரு பாதையில் போயிட்டுருப்பாங்க. அது வந்து ஒரு சிச்சுவேஷனில் இருக்கக்கூடிய பல மனிதர்கள் கூட நமக்கு பலவிதமான உணர்வுகள் இருக்கும் இல்லையா, ஜஸ்ட் உணர்வுகள் மட்டும்தான். அது மியூச்சுவலாக அக்செப்ட் பண்ணப்பட்டு அது ஏற்கப்பட்டிருந்தால்தான் அது காதல். இந்த டேர்மே நம்ம அப்போ தான் பயன்படுத்தணும். ஒன் சைடு லவ்னே ஒன்று கிடையாது. ஒன் சைடாக எப்படி இருக்க முடியும் லவ்?